ஹே கைஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினை பார்த்து பேசுறோம். நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஜிம்க்கு வந்துட்டு போல. இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, பரவாயில்லையே நீ இவ்வளவு தைரியமா வந்திருக்க, உன் ஃபேஸ்ல வந்து ஆசிட் அடிக்க ட்ரை பண்ணிருக்காங்க, உனக்கு பயம் கூட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு கேட்போம். இந்த வேலையை பண்ணது யாரும் இன்னும் கண்டுபிடிக்கல, ஸோ டவுட்ல தான் இருக்காங்க. அப்ப நம்ம என்ன சொல்லுவானா, ஆமா நான் வந்துட்டு ஏன் பயப்படணும், நான் இதுக்காக நான் வீட்லயே வந்துட்டு முடங்கி இருக்க முடியுமா, கண்டிப்பா எனக்கு யாராச்சும் தப்பு நினைச்சோம்னா கர்மா அவங்களுக்கு சும்மா விடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு எப்பவுமே எய்த்து பேச மாட்டா. இப்ப கொஞ்சம் எய்த்து பேசுறதுனால ரெண்டு பேருக்குமே ஷாக்கு. அங்கதான் மேனேஜர் ரெடியா உட்காந்துருப்பால, ரெண்டு பேருக்குமே ஷாக்கு. அவங்க வந்துட்டு பாப்பாங்க, என்ன இந்த புள்ள பூச்சிலாம் வந்து பேச ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி பாப்பாங்க. பட் மேனேஜர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பாத்துக்கோ நீ வந்துட்டு ஜாக்கிரதையா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் மாதிரி சொல்றான். ஆனா வந்துட்டு அவளுக்குமே ஹீரோயினை பிடிக்காது. மேனேஜர் ஐடி தான் காட்டுறாங்க. அவளோட அப்பார்ட்மெண்ட்ல இருக்கா. அப்ப வந்து ஒரு டேப்லெட் சாப்பிட்றா. அது என்ன டேப்லெட்னா, இப்ப இன்டிமேஷனா இருக்கிறதுக்கு முன்னாடி பேபி ஃபார்ம் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரை போடுவாங்க போல. சோ அந்த மாத்திரையை தான் எடுத்து வச்சு பாத்துட்டு இருக்கா. நான் ஏன் போடணும், நான் போட வேணாம்னு சொல்லிட்டு அந்த டஸ்ட்பின்ல போட்டு போறான். ஒருவேளை உள்ளார ஹீரோ தான் இருப்பான்னு நினைச்சா, அங்க இருக்கிறது வந்துட்டு வி இருக்கான். நம்மளுக்கே ஷாக்கு, வி இந்த பொண்ணு கூடயும் இருக்கான் போல. அவன் ஏன் இங்க வந்திருக்கான்னு தெரியல. அவன் என்ன பண்றான்னா, ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, வி வந்து கேட்கறான், அன்னைக்கு நம்ம ஹீரோயின் ஃபேஸ்ல வந்துட்டு ஆசிட் அடிக்க ட்ரை பண்ணது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. வி வந்துட்டு ஒரு போட்டு வாங்குறதுக்காக இந்த மேனேஜர் கூட வந்துட்டு க்ளோஸா பழகுறானா, இந்த வியோட கேரக்டரே இப்படிதானா அப்படின்னு தெரியல. சோ வந்துட்டு அவன் வந்து கேட்கறான், யாரா இருக்கும், எனக்கு சா பத்தி வரியா இருக்கு, உண்மையிலே ஹீரோ வந்துட்டு சா லவ் பண்றானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போட்டு வாங்குறானா. அப்ப மேனேஜர் என்ன சொல்றாங்கன்னா, என்னால நம்ப முடியல, ஹீரோ வந்துட்டு யாருமே லவ் பண்ண மாட்டான், ஆனா சாவை லவ் பண்றான் அப்படின்னா அது என்னமோ சம்திங் ராங், என்னமோ ஓடிட்டு இருக்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ள, எனக்கு ரொம்ப சந்தேகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொலரி கொட்டுறாள. எனக்கு சாவை நினைச்சு ரொம்ப வரியா இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு இவ சொல்றா, சா வந்து ரொம்ப லக்கி, சாவை நினைச்சு நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, நீ ஹீரோ இவங்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படி அந்த பொண்ணு என்னத்தான் உங்களுக்கு பண்ணா, ஏன் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கான்னு சொல்லிட்டு அவன் மேல வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்களா. அது இல்லாம ஹீரோட அப்பா இருக்காருல்ல, கிராண்ட்பா, அவருமே வந்துட்டு சாக்கு வந்துட்டு ஏன் சொத்து விட்டா சொத்து கூட எழுதி வச்சிருவார் போலே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இவனை ஏத்தி விடுற மாதிரி பேசிட்டு இருக்கான். சரி நீ இதுக்குதான் வந்தீங்களா, நம்ம வந்துட்டு சாப்பத்தி பேசதான் வந்தோமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு க்ளோஸா மூவ் பண்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹீரோயின் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஜிம்ல வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பா. ஐ மீன் ஒரு பொண்ணுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருப்பா. கரெக்டா ஹீரோ அந்த பக்கமா வருவானா, அவன் பாப்பான் ஹீரோயினுக்கு வந்துட்டு நிறைய ஆபத்து இருக்கு இந்த ஃபிட் ஜிம்முக்கு வரனால. ஆனா இவளுக்கு இது ஒரு பேஷன் சொல்லிட்டு வந்து பண்றாள். சோ அவனுக்கு வந்து ஒரு ஃபீலா இருக்கும், நம்ம ஹீரோயினை வந்துட்டு அவ ஃபீல் பண்றா, அவளை நம்ம இன்னும் பாதுகாக்கணுமோ, நம்ம வந்துட்டு அலட்சியமா விடுறோமோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். அப்படி ஹீரோயினா பாத்துட்டு இருப்பானா, பேட் முன்னாடி வருவான், வந்துட்டு என்ன ஃபீலிங் அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. இல்ல ஒரு விஷயம் மட்டும் புரிய மாட்டேது, நான் ஹீரோயினை ரொம்ப கன்சிடர் பண்றேன், அவளோட அவளை நான் அடிக்கடி நினைச்சு பாக்குறேன், பட் இதுதான் லவ் அப்படிங்கிறது ஹீரோக்கு இனிமே தெரியல, நான் ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கேன், எதுக்கு நான் அவளை நினைச்சுக்கிட்டே இருக்கேன்னு தெரியல, அவளை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு, எனக்கு ஒண்ணுமே புரியலடா அப்படின்னு சொல்லும் போது பேண்டா தான் சொல்றான், டே நீ என்ன சொல்ல வரன்னு எனக்குமே புரியல, நீ என்ன வளர்ற, நிகரன் லைக் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியே சொல்ல முடியாது இல்ல, ஆனா அவளோட கேரக்டர் அவளை பார்க்கும் போதும் நல்லா பிடிச்சிருக்கு, அப்பியரன்ஸா பிடிச்சிருக்கா இல்ல அவ மனசை பிடிச்சிருக்கான்னு எனக்கு ஒண்ணுமே சொல்ல தெரியலங்கும் போது, இங்க பாரு நீ பொறுமையா யோசிச்சு நீயே முடிவு சொல்லு அப்படின்னு அவன் சொல்லுவான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேனேஜர் ரெடிக்கு பர்த்டே போல. அப்போ ஹீரோவும் மேனேஜர் ரெடியும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, ரொம்பவே தேங்க்ஸ், ஞாபகம் வச்சுட்டு அழைச்சிட்டு வந்திருக்கு, நீங்க மறந்துடுவீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு மேனேஜர் ரெடி வந்து சொல்வாளா. நான் பிஸியா இருந்தேன் தான் ஒர்க்ல, ஆனா என்னால வந்துட்டு உங்ககிட்ட பேச முடியல, உங்ககிட்ட நம்மகிட்டயே பேச முடியல, பட் இருந்தாலும் அவங்களோட பர்த்டே நான் எப்படி மறப்பேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னா ஒரு கிஃப்ட் வந்து கொடுக்குறான். அதை பாத்தீங்கன்னா செயின். அதை பார்த்தோமே இம்ப்ரெஸ் ஆயிடுறா. எனக்கான்னு சொல்லிட்டு பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறா. நீங்களே வந்து போட்டு விட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ என்ன பண்ணுவான்னா, அவனோட பிளேஸ் வந்து எழுச்சி போயிட்டு அவளுக்கு அந்த செயினை வந்து போட்டு விடுவான். இதை யாரோ தூரத்துல இருந்து போட்டோ எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு போட்டோ எடுக்கிறாங்க, அது யாருன்னு தெரியல. சோ செயினை போட்டு விட்டு அவங்க ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. சோ அதையுமே போட்டோ எடுப்பாங்க. அப்போ வந்துட்டு கேட்பா, நேற்று ஏன் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் ரெடி வந்து கேட்பாளா. சாரி நான் வந்துட்டு என்னோட வீட்லயே தூங்கிட்டேன் அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லுவான். ஓ அப்படியா, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணனே அப்படின்னு சொல்லுவாளா. அது ஹீரோ டக்கு என்ன சொல்லுவானா, நான் கேள்விப்பட்டேன் நீ கொஞ்ச நாளா வந்துட்டு வீ கூட பழகுறேன்னு நல்லாவே தெரியும், சொல்லு நேற்று வீட்டுக்கு வீ தானே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் டக்குனே கேட்டுருவான். இவன் எதிர்பார்த்திருக்கே மாட்டான், என்ன எப்படி ஹீரோக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஷாக் ஆயிடுவான். இங்க பாரு ஓ இஷ்டம், நீ யாரு கூட வேணா ஸ்லீப் பண்ணலாம், யாரு கூட போலாம், ஏன்னா அவன் வந்துட்டு அப்படிதானே இருக்கான், ரொம்ப ஃப்ரீயா தானே இருக்கான், அந்த மாதிரி இவன் யாரையும் கண்ட்ரோல் பண்ண மாட்டான், ஏன்னா லவ் யாரையும் பண்ணல, ஓ இஷ்டம், நீ யாரு கூட வேணா இருக்கலாம், ஆனா வி ரொம்ப டேஞ்சர், எனக்கு தெரிஞ்சு வி வந்துட்டு எதுக்கு உங்ககிட்ட பழகுறான்னு எனக்கு தெரியல, பட் அவன் காரியம் இல்லாம பழக மாட்டான், நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு போயிடுவான். இவளுக்கா கண்டிப்பா கிடையாது, வி ரொம்ப நல்லவர் அப்படின்னு இவ சொல்றா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க ஜிம்முக்கு போனதுக்கு அப்புறம் ஜிம்ல வந்துட்டு இவங்க யாரோ போட்டோ எடுத்திருப்பாங்க. அந்த போட்டோ ஃபுல்லா ஜிம்ல வந்து ஒட்டி வச்சிருக்காங்க. இவ உடனே பாக்குறா, டிப்பு வந்துட்டு காட்டுறாங்க, இங்க பாருங்க மேடம் உங்க போட்டோ வந்து ஒட்டி வச்சிருக்காங்கன்ட்டு. இவ ரொம்ப கோமாரா, யாரு ஒட்டினாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு வீடு ஜிம் ஃபுல்லா ஒட்டி வச்சிருக்காங்க போல, இருக்கிற எல்லா போஸ்ட்டுமே எடுங்கன்னு சொல்லும் போது டிப்பு போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு இருப்பாங்க. அங்க இருக்க ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றவங்க பார்த்து பேசுவாங்க,
பாரு இந்த மேனேஜர் அடி கூட ஹீரோ கிட்ட இப்படி க்ளோஸா இருந்துட்டு எல்லாம் காசுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் அடி போய் தப்பா பேசிட்டு இருப்பாங்க. கரெக்டா ஹீரோயின் அங்க தானே இருக்கா. சோ அவளும் போட்டோ பாத்துருவா. அப்ப யாயாக்கு வந்து ரொம்ப கோவமா இருக்கும். பாரு உன்னோட போட்டோ அந்த பாத்தல அவ என்ன பண்ணிருக்கான்னு பாத்தல, போ அவளை போய் வந்து அடி உன் ஹஸ்பண்ட் கூட வந்துட்டு இருந்திருக்கா பாரும்போது ஹீரோயினுக்கு வந்துட்டு மாதிரி கஷ்டமா இருக்கும். என்ன உரிமையில கேட்போம் அப்படின்ட்டு அமைதியா இருப்பான். இந்த விஷயம் ஹீரோக்கும் தெரியுமா. ஹீரோ வந்து கேட்பான் யார் இதெல்லாம் பண்ணதுட்டு. இவனே உட்காந்துட்டு எல்லாரும் ரூமரா பேச ஆரம்பிக்கிறாங்க. யாரையும் நான் ஃபேஸ் பண்ண முடியாது சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பால. இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சா நம்ம அங்கேருந்து வருவான். ஓ எனக்கு தெரியாம இப்படி அழைச்சிட்டு போயிட்டு ஹீரோ வந்துட்டு எடுத்துக்கலாம்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு சண்டை போட வருவாள். இவளுக்கு என்னன்னா ஒருவேளை இவதான் நம்ம தான் பண்ணிருப்பாளுன்னு சொல்லிட்டு கோவம். ரெண்டு பேருமே சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. நீ தான் எல்லாம் பண்ணிருப்ப, எனக்கு உன்னை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஒருவேளை இது யார் பிளான் பண்ணி பண்ணாங்கன்னு தெரியல. ஒருவேளை ஹீரோ பண்ணானா இல்ல வி பண்ணானா என்னன்னு தெரியல. ரெண்டு பேருமே சண்டை போட்டா இது யார் ஆசிட் அடிச்சாங்கிற உண்மை வெளியே தெரிஞ்சிரும்னு நினைக்கிறாங்க என்னன்னு தெரியல. சொன்ன மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சண்டை வருது. நீ தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவேன், நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் சீப் பண்ண லேடின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. சோ வந்து அடித்தடிக்கிட்ட போகும்போதே கரெக்டா வந்துட்டு ஹீரோ வந்துட்டு பிடிச்சிடும். நம்ம பிடிச்சிடுறான். இந்த மேனேஜர் லேடியை வந்துட்டு ஓரா வந்து பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மேனேஜர் வெளியே போயிடுறாங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஓரா திட்டுறாங்க. நீ ஏன் வந்துட்டு ஸ்டாஃப் கிட்ட எல்லாம் இந்த மாதிரி நடந்துக்கிற, எல்லா தப்பும் உன்னாலதான் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கோச்சிக்கிறான். அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் யார் இருக்காருல அவர் வந்து போட்டோ எல்லாம் வச்சுக்கிட்டு பார்த்தேன் அவனோட சீப்பான பிஹேவியர்ஸை பார்த்தேன், கல்யாணம் பண்ண ஒரு பையன்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நடந்துக்கிறியான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சீப்பாவும் சிரிச்சுட்டு போவானா. இது அந்த மேனேஜர் அடிக்கு வந்து கோவம் அப்படியே பார்த்து முறைச்சிக்கிட்டே இருப்பா யாயாவை பார்த்துட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோனே இந்த விஷயத்த கேள்விப்பட்டிருப்பால. சோ எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, நீ வந்துட்டு அந்த ரூமர் கேள்விப்பட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது ரூமரே கிடையாது, அதான் உண்மை. சோனா ஹீரோயின் வந்து அமைதியா இருப்பா, எதுவுமே பேச மாட்டா. ஏன் நீ அமைதியா இருக்க, ஏன் எதுவுமே நீ சொல்ல மாட்டியாங்கும் போது ஹீரோயின் வந்துட்டு நான் எதுக்கு சொல்லணும், நான் ஜஸ்ட் உங்களோட எம்ப்ளாயி தான், நான் என்ன ரியல் ஒய்ஃபா என்ன அதை பத்தி நான் பேசுறதுக்கு, உங்களுக்கு இந்த விஷயம்லாம் பெரிய விஷயமே கிடையாதுல்ல, ஒரு பையன் கூட வந்துட்டு பேசுறது, சரி பொண்ணு கூட வந்து பேசுறதுலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போவாளா. அப்ப ஹீரோ கேட்பான் நீ எது இதை நினைச்சு ஃபீல்லாம் இது பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். இவ ஃபீல் பண்ணுவான்ட்டு அவன் நினைக்கிறான் போல. அவ ஃபீல் பண்றா ஆனா வெளியே காட்டுக்க மாட்டேங்கிறான். நான் எதுக்கு ஃபீல் பண்ணணும், நான் ஜஸ்ட் ஒரு எம்ப்ளாயி தான் சொல்லிட்டு போய் படுக்க போறாளா. இது ஹீரோக்கு வந்து சமயம் கோவம் வருது. என்ன இது நம்ம மேல இவளுக்கு ஃபீலிங்ஸே கிடையாதா அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு தோணுது. ஓ அப்போ நீ ஃபீல் பண்ணவே இல்லை அதானும் போது ஆமா நீ வந்துட்டு என்ன பாடியை வேணா ஒர்க்குக்கு நீ எடுத்துருக்கலாம் ஆனா என் மைண்ட் எடுக்கல அப்படின்னு ஹீரோன்னு சொல்லிட்டு போய் தூங்குவா. ஆனா அவளுக்கு தூக்கமே வராது, அழுதுகிட்டே இருப்பா. ஹீரோ என்ன சொல்லலாம், ஆமா ஆமா இல்ல நீ வந்துட்டு எம்ப்ளாய் தானே, உனக்கு எனக்கு என்ன இருக்கு, நீ ஒரு எம்ப்ளாய் நான் உன்னோட பாஸ் அவ்வளவுதான் சொல்லிட்டு அவனுக்கு வச்சுட்டு வெளியே வந்துருவான். அவன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா இருப்பாரு. கிராண்ட் வந்து கேட்பாரு நான் கேள்விப்பட்டேன் ஏன்னா இப்படிலாம் இருக்கு, உனக்குன்னு கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்குன்னு ஒரு ஃபேமிலி ஆயிடுச்சு, ஏன்டா இதே பழைய மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு, யோசிடா நான் என்னத்தான் வந்துட்டு இந்த சொத்தை வந்து ஆள்றதுக்கு வந்துட்டு யாருக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறது அது உனக்கு மட்டும் தான்டா, நீயும் சரி உன் தங்கச்சியும் சரி ரெண்டு பேருமே ஆள்வீங்க, ஆனா அதிகமான உனக்கு ஸ்பெஷலான விஷயம்லாம் நான் உனக்கு தரணும்னு ஆசைப்படுறேன், நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, நீ இன்னும் இன்மெச்சூர்டாவே இருக்க, நீ மெச்சூர்டா இருக்கணும், இந்த கேர்ள்ஸ் இந்த மாதிரி விளையாட்டு புத்தியா இருக்காதடா, கம்பெனியை வந்துட்டு ஒழுங்கா பொறுப்பா பாத்துக்கோ, நான் இப்படி ஆரம்பிக்கிற கேமே வந்துட்டு உனக்காக தான் உங்களுக்காக தான், பொறுப்பா இருங்கன்னு சொல்லிட்டு அவர் போவாரு. இது ஹீரோ கொஞ்சம் செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி யோசிப்பான் நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு யோசிப்பான். நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா அவி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பானா. சோ ஓரா போவா. ஓரா போயிட்டு என்ன பண்ணுவானா, அந்த மாதிரி ஹீரோ வந்துட்டு வெக்கேஷனுக்காக வந்துட்டு 1 வீக் வெளியே போறானா. ஸோ அந்த 1 வீக் வந்துட்டு எல்லா கண்ட்ரோலுமே வந்துட்டு நீ தான் எடுத்துக்கணுமா. சப்போஸ் அவன் வெளியே போயிட்டானா இந்த இடத்த மேனேஜ்மெண்ட் பண்றது எல்லாமே நீ தான் பண்ணணும், நீ தான் இப்போ சேர்மேன் ஐ மீன் சிஓ அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் நானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷப்படுறான். ஆமா நீ தான்ன்றதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சரி ஒரு மீட்டிங் வைங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாங்க. அங்க இருக்க ஸ்டாஃப் எல்லாருமே வந்து ஒரு மீட்டிங் இருக்கு. சரி இப்போதைக்கு இது வரைக்கும் யார் வந்துட்டு ஒழுங்கா சொன்ன வேலையை பண்ணியிருக்கா, எந்த டைம் வந்துட்டு ஒழுங்கா வந்துட்டு பண்ணியிருக்காங்க, எவ்வளவு கஸ்டமரை வந்துட்டு வச்சிருக்காங்க தக்க வச்சிருக்காங்க சொல்லிட்டு கேக்குறாங்க. எந்த ஸ்டாஃப் வந்துட்டு ஒழுங்கா ஒர்க் பண்ணல சும்மா விளையாட்டுத்தனமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆல்ரெடி வந்துட்டு இந்த மேனேஜருக்கு வந்துட்டு ஏன் மேல கோவம் இருக்கும். ஸோ என்ன பண்ணாங்க, ஸ்ட்ரைட்டா யாவாதான் கேட்கறாங்க. ஏன்னாப்பா உனக்கு கீழே நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்ணாங்க, இப்பெல்லாம் அவங்களாம் காணும், அப்போ நீ பண்றதெல்லாம் போர் அடிக்குது தானே, அவங்களாம் இப்ப வர்றது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யாயா கிட்ட சொல்றாங்க. யாயா அக்கா ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, இல்ல என் கீழே ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே வந்துட்டு வருவாங்க அப்படின்னு அவங்க வந்துட்டு மலுப்புறான். பட் ஆனா அவங்க என்ன பேசணும்னே தெரிய மாட்டேங்குது. இந்த ஜிம்ல வந்துட்டு கன்டினியூஸா வராம டக்குனு பிரேக் எடுத்துருவாங்கல்ல. சோ அவங்கள பத்தி தான் கேக்குறாங்க. கண்டிப்பா வருவாங்க, நம்ம அதுக்கு ஒரு ஈவென்ட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து தலையை பிச்சுக்கான், என்ன பண்றேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு வெளியே உட்காந்து புலம்பிட்டு இருக்கா. ரொம்ப கோவமா இருக்கானா, சாப்பிட்டுட்டு இருக்கானா, அப்படியே போயிட்டு தான் என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பான். சரி வீடு பாத்துக்கலாம் நான் இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் தான் சொல்லிட்டு இருப்பா. யாயாக்கு இப்ப நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டே வந்துட்டு ஹீரோயின் தான். அதுக்கப்புறம் உன் ஹஸ்பண்ட் எங்க போயிருக்காரு, ஏதோ வெக்கேஷனுக்காக போயிருக்காரா மேம், எங்க போயிருக்காரு தெரியுமாங்கும் போது ஹீரோயின் வந்து தெரியாதுன்னு வாழா, என்ன ஒய்ஃப் நீ ரொம்ப ஸ்டேஞ்சரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போது மேல வந்துட்டு ஏதோ மியூசிக் ஓடிட்டு இருக்கும், அதுல ஒரு டான்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்டெப்பை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு சிரிப்பு வரும். சிரிப்பு வரும்னா அவளுக்கு ஏதோ அந்த ஸ்டெப் வச்சு ஒரு ஐடியா வந்துருச்சு போல.
சரி நம்ம ஒரு ஈவெண்ட் மாதிரி இது பண்ணலாம், அதுல வந்துட்டு போன நிறைய மற்ற கஸ்டமர் எல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க எல்லாம் சாப்பிட்டு இருப்பாங்களா, அவங்க அம்மா கேட்பாங்க, என் பையன் எங்கதான் போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களாம். அப்போ வந்து ஹீரோயின் கேட்பாங்க, உன்கிட்ட சொல்லிட்டு போனான்ட்டு. யார்ட்டையுமே சொல்லாம தான் போயிருப்பான் ஹீரோ. அப்போ வந்துட்டு ஹீரோயின் வந்து இல்ல என்கிட்ட சொல்லலைங்கும் போது, நீ என்ன ஒய்ஃப், ஏன்னா நம்பவே முடியல, ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா என்னன்னு தெரியல, ரெண்டு பேரும் வந்துட்டு ஒவ்வொரு விஷயம் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்துட்டு திட்டிட்டு இருப்பாங்க, உனக்கு கூட இதெல்லாம் தெரியாதான்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு வி என்ன சொல்லுவாங்கன்னா, ஹீரோயின் சப்போர்ட் பண்ற மாதிரி இல்ல, கம்பெனில ஒரே பிரச்சனை, இந்த மாதிரி மேன்ஸ் லேடியுமே ஹீரோவையும் வச்சு சேர்த்து வச்சு பேசுறாங்க, சோ அதுக்காக வந்துட்டு அவன் கொஞ்சம் கேப் எடுத்துக்கிறதுக்காக எங்க வெளியே போயிருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் மலுப்புறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோயின் தனியா நைட் வந்து நடந்துட்டு இருப்பா, அவளுக்கு தூக்கமே வராதா. சோ நடந்து வந்துட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துட்டு வி வருவான். வி வந்துட்டு என்ன பண்ற, அவன் தூக்கம் வரலையா, நீ வந்துட்டு ரின்னியா நினைச்சிட்டு இருக்கும் போது, ஆமா நான் ரின்னை தான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாளா. நீ வேஸ்ட், நீ வந்து நல்ல ஒய்ஃப் தான், ஆனா அவன் அந்த அளவுக்கு ஒர்த் கிடையாது, இப்ப ஏதோ ஒரு பொண்ணு கூட ஜாலி பண்ணிட்டு இருப்பான் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல எதா இருந்தாலுமே நான் ஹீரோ தான் நினைச்சிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு நான் வந்து போவாள. அப்ப அவன் வந்து கையை பிடிச்சிட்டு, நீ ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா, உன்ன மாதிரி ஒய்ஃப் கிடைச்சதுக்கு வந்துட்டு அவங்க ரொம்ப கொடுத்து வச்சுவேன், பட் எனக்கு அந்த மாதிரி கிடைக்கல, நீ என்னோட ஒய்ஃப் வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், நீ ரொம்ப சாமிங்கானு கொல்லன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு பேச வருவான். ஹீரோயின் வந்துட்டு இவளுக்கு இதே வேலைன்னு சொல்லிட்டு கையை வந்துட்டு விட்டுட்டு, பேசுறது என்ன விட்டுறீங்களா, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போப்பால. கரெக்டா அந்த இடத்துக்கு ஓரா வந்துருவா. ஓரா வந்துட்டு தூரத்துல இருந்து பார்த்துட்டு என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு டக்குனு இவன் வீட்டுக்கு கேட்கும்போது ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போயிடுவா. நம்ப மாட்டேன், என்ன நடந்துச்சு சொல்லு, என்ன பேசினேன், இல்ல ஜஸ்ட் நான் வந்துட்டு உங்க அண்ணனை பத்தா பேசிட்டு இருந்தேன், மத்தபடி ஒண்ணு இல்ல, வா ரொம்ப குளிர்ந்து உள்ளார போலாம்னு சொல்லிட்டு என்ன நம்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா, நத்திங் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்து அழைச்சிட்டு போயிடுவான். பட் இவள் வந்து இவளுக்கு டவுட்டாவே இருக்கு. நெக்ஸ்ட் ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ என்ன பண்ணுவானா, ஹீரோயின் போட்டோ தான் பாத்துட்டு இருப்பான். அங்க எப்பவுமே அவனுக்கு வந்துட்டு ஹீரோயின் ஞாபகமா தான் இருக்கும். சோ போட்டோ வந்து அப்படி பாத்துட்டு இருப்பான். அவ்வளவு ஞாபகமா வரும், அவ கூட இந்த மொமெண்ட் அதெல்லாம் ஞாபகம் வரும். சப்போஸ் அவன் என்ன பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். அதே மாதிரி தான் நம்ம ஹீரோயின் வீட்டை தூங்கி இருக்கவே மாட்டான், அவளுக்கு தூக்கமே வராது. ஏதோ ஒண்ணு இது ஹீரோ வந்துட்டு இருப்பான், ஏதாச்சும் பேசுவான்னு சொல்லிட்டு அது தோண்டிட்டே இருக்கும்ல, தூக்கமே வராது. ஏஞ்சி உட்காந்துட்டு இருப்பா, போனே பார்த்துட்டு இருப்பான், வந்து போன் போடுவானான்ட்டு. ஏன்னா இவங்க போன் பண்ணா போன் சுவிச் ஆஃப்லயே இருந்துட்டு இருக்கும். அப்போதே ஆன் பண்ணி வச்சிருக்கா. டக்குனு ஹீரோனுக்கு வந்துட்டு போன் வருமா, ஹீரோ தான் நினைச்சிட்டு டக்குனு அட்டன் பண்ணி பேசினா அது வந்து யாயாவா இருக்கும். அவன் தான் பேசுவான், என்ன பண்றேன் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, என்ன வேலை விட்டு தூக்கிட்டு போறாங்க போலன்னு சொல்லிட்டு அவன் தான் புலம்பிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தாத்தா இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுவாரு, அவரோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும், அங்க போவாங்க. அங்கதான் நம்ம ஹீரோ இருப்பான் போல. நீங்க தான் இருக்கியா, ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லாம டக்குன்னு கிளம்பி வந்துருவியா என்ன சொல்லி தாத்தா வந்து கேட்பாங்க. இல்ல என் மைண்ட்லாம் வந்துட்டு சரியில்லை, கொஞ்சம் வந்து நான் ரிலாக்ஸ் பண்ண வந்தேன் அப்பான்னு சொல்லிட்டு அவன் அங்க இருப்பான். நெக்ஸ்ட் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு கிராண்ட் பையன் வந்துட்டாரு, நம்ம கல்பனான்னு சொல்லிட்டு அவன் கார் எடுத்து கிளம்ப போனா, அப்ப இன்னொரு கார் வந்து நிற்கும் டாக்ஸி மாதிரி. அதுல பாத்தீங்கன்னா ஹீரோயினும் வந்துட்டு யாரும் இறங்கி போவாங்க. ஹீரோ நீங்க என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போய் ஹீரோ வந்து பாப்பான். பாத்தீங்கன்னா ஏதோ திருப்பி டான்ஸ் ஏதோ ஃபெஸ்டிவல் மாதிரி பண்ண போறாங்க போல. சோ அதுக்காக வந்து ஸ்டெப் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் தான் கத்து கொடுத்துட்டு இருப்பா. இவ வந்துட்டு டிவில வந்து பாத்துருப்பாள். சோ அதுல வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்து பேசிக்கா டான்ஸ் ஆடான்னு தெரியாது. இந்த ஜிம்முக்குள்ள ஸ்டெப் அது மாதிரி தான் போடுவாங்க, அந்த உடம்பு ஆட்டி எங்கெங்க ஃபேட் குறையுமோ அதான் அந்த மாதிரி தான் ஆட தெரியும். ஸோ அதை பார்த்து வந்துட்டு ட்ரைனிங் பண்ணிட்டு இருப்பாள். ஹீரோ வந்துட்டு பார்ப்பான், இவன் ஆடுறது பார்த்து ரசிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த கிராண்ட்பா அந்த இதெல்லாம் இருப்பாங்கல்ல, அங்க இருக்க வயசானவங்க இருப்பாங்களா, அவங்க எல்லாம் சேர்ந்து ஆடிட்டு இருப்பாங்கன்னா இதெல்லாம் பார்த்து ஹீரோ வந்து சிரிச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் எதுக்கு நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேயே அவங்க ஸ்டே பண்ணிப்பான். ஆனா ஹீரோனுக்கு இனிமே தெரியல இங்கதான் ஹீரோ இருக்கான்ட்டு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வி வந்து ஜிம்ல வந்து பார்ப்பான். எங்க அதுக்கு யாயா எங்க அப்படின்னு சொல்லி கேட்பானா, ஒரு டிப்பு கிட்ட தான் கேட்பான். டிப்பு என்ன சொல்லுவான், யாயா மட்டும் இல்ல ஹீரோயினுமே காணும், காலையில இருந்து அவங்க வந்துட்டு ஆஃபீஸ்க்கே வரல அப்படின்னு சொல்லுவாளா. என்ன மணி 1 ஆக போகுது இன்னுமா வரல, அவங்க எங்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு அப்படியே பார்ப்பான், யோசிப்பான் எங்க போயிருக்காங்க அப்படின்னு. அப்படியே தவிப்பான் இவன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாம என்ன பண்ணுவோம்னா, ஹீரோக்கு வந்து கால் பண்ணுவான். ஹீரோ வந்துட்டு போன் ஆன் பண்ணி தான் வச்சிருப்பான், நைட்ல இருந்து ஹீரோயின் போட்டோ பார்த்துட்டு இருந்திருப்பானு. சோ ஆன் பண்ணி வச்சிருப்பான். அப்போ வந்து அட்டன் பண்ணி சொல்லு நாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீ எங்க போயிருக்க பாரு, வி தான் வந்து எல்லாமே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கான், அவன் வந்து ஓனர் மாதிரி இங்க வந்து நடந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நான் தான் படிச்சுட்டு வந்தேன், நான் 1 வீக் வரமாட்டேன், கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குன்னு நான் வெளியே வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவான். அவ திருப்பி பேசிட்டு இருப்பாள். எங்க இருக்குங்கும் போது அவன் வந்துட்டு பதிலே சொல்லாம டக்குன்னு போனை வச்சிருவான். அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவானா, ஹீரோயின் ஞாபகமே இருக்கும், இங்க தானே ஹீரோயினா ஸ்டே பண்ணியிருக்கா. சோ என்ன பண்ணுவான், டக்குன்னு நம்ம ஹீரோயினை பார்க்க போவான். ஹீரோயின் வந்து கிச்சன்ல தான் இருப்பா. டக்குன்னு போயிட்டு ஹக் பண்ணிப்பான். ஹீரோயின் சந்தோஷமா இருக்கும். நீங்க தான் இருக்கியா அப்படிங்கும் போது, ஆமா நான் இங்கதான் இருக்கேன், ஆக்சுவலி மேல ரூம்ல தான் ஹீரோ வந்திருப்பான். ஹீரோயினுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது, ஹீரோயினும் மிஸ் பண்ணிருப்பா, ஹீரோ மிஸ் பண்ணிருப்பாங்கல்ல. சோ டக்குன்னு அவங்க 2 பேரும் அன்பு வந்து பரிமாறிப்பாங்க. டக்குன்னு ஹீரோ வந்துட்டு 4 கிஸ் பண்ணுவான். ஹீரோயின் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், நான் ரொம்ப வரி பண்ணும் போது, உண்மையா நீ என்னை பத்தி நினைச்சுக்கிறியா, நீ வந்து என்னை பத்தி வரி பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. நான் ஹீரோக்கு வந்துட்டு நம்மளை பத்தி ஃபீல் பண்ணவே மாட்டேங்கிறா அப்படி ஒரு எண்ணம் வந்துட்டு ஹீரோக்கு இருக்கு. உண்மையிலேயே ஃபீல் பண்ணிருக்கும்போது, ஆமா நீ எங்க போனேன், நீ எப்போ வருவ, நீ பரவாயில்ல நீ இப்பே வா, நீ எதுக்கு இந்த மாதிரி ஒரு வாரம் தள்ளி போய் எங்க வெக்கேஷன் போறேங்கிற, அதெல்லாம் வேண்டாம் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்துருவான். இங்க பாத்தீங்கன்னா இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, அங்க ஒரு எக்யூப்மெண்ட் எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வந்து சப்ளை பண்ற ஒரு மேனேஜர் இருப்பாரு.
அவர்கிட்ட வந்துட்டு கணக்கு வழக்கெல்லாம் சரியில்லையே, எங்க இதுக்குள்ள காசுலாம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருப்பான் வி. உண்மையிலே வந்து அந்த காசுலாம் இருக்காதுதான், அவன் வந்து ஃப்ராட் பண்ணிட்டு இருப்பான். வி அதை கண்டுபிடிச்சி உன்னை வேலை விட்டு தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானா. மேனேஜர் வந்து வேலையை விட்டு தூக்கிடுவான், அதுதான் ஃப்ராட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவானா, ஹீரோயின் வந்துட்டு பரவாயில்ல நீ வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருப்பால. அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு வருவான். ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் பார்ப்பான், எதுக்கு மேனேஜர் வேலையை விட்டு தூக்குனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பானா. அப்ப வி சொல்லுவான், அந்த மாதிரி எக்யூப்மெண்ட் சப்ளை பண்றேன், ஜிம்முக்கு வந்து எக்யூப்மெண்ட் சப்ளை பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் நிறைய காசு அடிச்சிருக்கான் அப்படின்ட்டு நான் இப்பதான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லுவான். இந்த மாதிரி நாட்கள்லாம் வேலைக்கே வேணாம், எடுத்துடலாம், ஏன்னா அவன் வந்துட்டு இப்ப இல்ல அப்பல இருந்து ஃப்ராட் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கும் போது ஹீரோ என்ன சொல்லுவானா, ஓகே அது ஒரு பனிஷ்மெண்ட் கூட, எதுக்கு வேலையை விட்டு தூக்கணும், ஜஸ்ட் ஒரு நான் இல்ல ஒரு வாரம் இல்ல அதுக்காக உன்னை வச்சுட்டு போனேன், மத்தபடி நீ ஃபுல்லா டேக் ஓவர் பண்ண அவசியம் கிடையாது, அதுக்குன்னு வேலையை விட்டு தூக்குற அத்தாரிட்டில யாரும் உனக்கு கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பானா. இவனுக்கு கோவம் வந்துடும். இவன் வந்துட்டு ஓரா என்ன இப்படி பண்ற, அவர் வந்து சீட் பண்ணிருக்காரு, சோ அதுக்குதான் பனிஷ்மெண்ட் கொடுத்தங்க போது இருக்கட்டும், நீங்க வந்துட்டு எப்படி வேலையை விட்டு தூக்கலாம், பனிஷ்மெண்ட் தான் கொடுத்துருக்கணும், வேலையை விட்டு தூக்க கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் வீக் வந்து கோவம் வந்துடும். அப்போ என்ன உப்புக்கு சப்ப மாதிரி இந்த வேலையை எனக்கு கொடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோவப்படுவானா. ஓரா தான் அமைதியான்னு சொல்லிட்டு இருப்பா. பட் அவன் கேட்க மாட்டான். செம டென்ஷன் என்ன பண்ணுவானா, போயிடுவான் அந்த இடத்த விட்டு. ஓராவும் கோமா எழுந்து போயிடுவா. அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்கு வந்துருவான். நான் சொல்லாம கொள்ளாம தான் போயிருப்பான். ஸோ அவங்க அம்மாட்ட வந்து மறுபடியும் கேட்பான், சாரிம்மா நான் தெரியாம சொல்லாம போயிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து பார்த்துட்டு முறைப்பாங்க. சரி நீ என்கிட்ட தான் சொல்ல, ஏன் ஒய்ஃப் கிட்ட கூட எந்த இடத்துக்கு போறேன்னு சொல்ல மாட்டியா, ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இல்ல வேற ஏதாச்சும்மா, எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல, ஏதோ அவ ஹாஸ்டல்ல இருக்க மாதிரி இருந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோவப்படுவாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு சாரி அப்படின்னு ஹீரோயின்மே சொல்லுவான். அப்போ வந்து கிராண்ட் பையன் சொல்லுவாருன்னா, இங்க பாருங்க ஒருத்தவங்க முடிவு எடுங்க, ஆனா பிரச்சனை கிடையாது, ஆனா எதுனாலும் வீட்டுல சொல்லிட்டு போங்க, எங்க தூரமா போறேன் அப்படின்னா வீட்டுல சொல்லிட்டு போங்க, அவங்க எல்லாம் வந்துட்டு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டாங்களே அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது வெளியே பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டரும் அவங்க அம்மா வந்திருப்பாங்க. ஹீரோயினோட சிஸ்டரும் அம்மாவும் கதை திறக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட தங்கச்சி இருக்கால, அவ என்ன மீன்ட்டு என்ன பண்ணுவானா, மேலே ஏறி குதிக்கிறதுக்கு போவாளா. வேலைக்காரங்க வந்துட்டு குச்சி வச்சு தட்டி விட்டுட்டு இருப்பாங்க. கரெக்டா அங்க ஹீரோயின் அம்மா வந்துருவாங்க. வந்துட்டு என்ன பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்துட்டு ஒரு கிளையை கொண்டு வந்துட்டு என்ன துரத்துன்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. கரெக்டா அவங்க அப்பா வந்துருவாங்க. உங்க அப்பா வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கோவப்படுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து வெளியே போயிருப்பாங்க போல, அவங்களும் வந்து வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. வந்து பாப்பாங்க என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. சரி உங்ககிட்ட பேசணும்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த நிலைமையா பார்த்துட்டு ஹீரோ வந்து சரி என்ன பேசணும்னு சொல்லிட்டு தனியா அழைச்சிட்டு போய் பேசுவான். அப்போ வந்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்ன பிரச்சனைனா அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான டிஜே, அவன் என்ன பண்றானா, இப்போ நம்ம ஹீரோயின் தப்பா பண்ற மாதிரி இப்ப தங்கச்சி மின்ட்டுக்கிட்டேயுமே தப்பா நடக்க வரான் போல. அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, சாரிம்மா அன்னைக்கு நான் வந்து நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், இவங்க ஒன்னும் மாறல, திருந்திட்டாங்களா என்னன்னு தெரியல, இப்போதைக்கு என்ன சொல்றாங்கன்னா சாரி, ஒன்னு அன்னைக்கு ரேப் பண்ண வந்திருக்கான்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு, ஏன்னா இதுவுமே வந்துட்டு மின்ட்டு கிட்ட பண்றா. சொல்ல போனா நம்ம ஹீரோயின் வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு பொண்ணு கிடையாது, பெத்த பொண்ணு கிடையாது, வளர்ப்பு பொண்ணுதான். மின்ட் வந்துட்டு இவங்களுக்கு பிறந்த பொண்ணு. சோ அதனால இவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப அக்கறை வந்துட்டு இந்த சின்ன பொண்ணு மேல இருக்கு போல. அவங்க சொல்றாங்க இங்க இருந்தா சேஃப்டி கிடையாது, அவங்க இருந்தா சோ வந்து உன் கூடயே வச்சுக்கோமாங்கும் போது இவனும் சொல்றான், ஆமாக்கா அவனுக்கு தெரியும்ல அவன் எப்படிப்பட்ட வேண்டு, அவன் எப்படியாச்சும் நம்ம வீட்டை வந்துட்டு பிச்சுக்கிட்டு உடச்சிட்டு உள்ளார வந்துடுறான், இதெல்லாம் நம்ம வந்து தடுக்கவே முடியலங்கும் போது ஹீரோயின் பார்த்து என்ன பண்றதுன்னு தெரியாது. அப்படியே ஹீரோவே பார்த்து ஹீரோ வந்துட்டு முடியாது, ஸ்டே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. உடனே காலையே விழுந்துருவாங்க, ப்ளீஸ் நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் கெஞ்சுறேன், உன் காலை விழுறேன், நான் ஏன் கெஞ்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிச்சை கேட்கறேன், உன் தங்கச்சி நீ பாத்துக்குமா, உன் தங்கச்சி இங்க ஸ்டே பண்ணிக்கிட்டோம், நான் கூட வேணாம் உன் தங்கச்சி பாத்துக்குமான்னு சொல்லிட்டு கெஞ்சுவாங்க. பட் ஹீரோவுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கும். ஹீரோ என்ன பண்ணுவான்னா கிராண்ட்பா கிட்ட போய் கேட்பா, பர்மிஷன் கேட்பா, அந்த மாதிரி என் தங்கச்சி என் வீட்லயே இருக்கட்டும், அவளுக்கு அங்க சேஃப்டி கிடையாது, கொஞ்ச நாள் தான் டெம்பரவரி தான் இங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாலாம். அப்போ ஹீரோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க பாரு உனக்கே இங்க இடம் கொடுத்தது பெரிய விஷயம் இல்ல, உன் தங்கச்சி வேற அழைச்சிட்டு வந்து வச்சுக்கிறியா, எனக்கு உங்க ஃபேமிலியே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ற மாதிரி பேசுவாங்களா. அப்ப கிராண்ட்பா தான் என்ன இப்படி பேசுறீங்க, பரவாயில்ல இங்க பாருமா, நீ உனக்கு இந்த ஃபேமிலியில வந்து உனக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்கு. ஹீரோயின்ட்ட சொல்லுவாங்க, நீ இந்த வீட்டு மருமக, உனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு, நீ யாரை கொண்டு வந்து அழைச்சிட்டு வந்து வச்சுக்கிட்டாலுமே நான் ஓகே தான் அக்செப்ட் பண்ணிப்பேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அப்பா என்னப்பா இப்பெல்லாம் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பாப்பாங்க, அப்படியே முறைச்சு பார்ப்பாங்க. உடனே தங்கச்சிக்காரிக்கால ஓடி போயிட்டு கிராண்ட்பா ரொம்ப தேங்க்ஸ் கிராண்ட்பான்னு சொல்லிட்டு இப்படி காலை விழ போவா. அதுக்கப்புறம் எல்லாருமே ஏஞ்சி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவளை ஸ்டே பண்றதுக்கு வேலைக்காரங்க எல்லாம் தங்கியிருப்பாங்க, அவங்களுக்கும் தனி வீடு இருக்கும். சோ அங்க இருக்க ரூம் வந்து கொடுப்பாங்களா. இங்க பாத்துட்டு அக்கா என்னக்கா என்னை வந்துட்டு நீ மட்டும் அத்தை பெரிய வீட்டுல இருக்க, என்ன வந்துட்டு மேட் கூட வந்து ஸ்டே பண்ண வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு இல்ல நான் இங்க ஸ்டே பண்ண மாட்டேக்கா அக்கா, நானும் உங்க கூட வந்து அந்த பில்டிங்க்கு வரேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுவாளா. அப்படியே ஹீரோ வந்துட்டு அப்படியே ஹீரோவே பாப்பா. உடனே வந்துட்டு ஹீரோ வந்துட்டு இந்த அளவுக்கு விட்டதே பெரிய விஷயம் எங்க அம்மா அப்படிங்கிற மாதிரி பாப்பான். ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பாப்பாளா. சரி பொழைச்சு போங்கன்னு சொல்லிட்டு அவளே வந்துட்டு ஹீரோயின் அங்க இருக்காங்களா, அந்த பெரிய பில்டிங்ல இருக்காங்களா, அங்கே வந்து தங்க சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே இந்த ஹராத்து குட்டி என்ன பண்ணுவோம்னா பூல் கிட்ட உட்காந்துட்டு அந்த பூலுக்கு போறதுக்கு முன்னாடி கிரீம் எல்லாம் அப்ளை பண்ணுவாங்களா, அதெல்லாம் வந்துட்டு செக்ஸியா உட்காந்து அப்ளை பண்ணிட்டு இருப்பான். அந்த பக்கம் தான் ஹீரோ வருவான்.
ஸோ ஹீரோ வருவானா, ஹீரோ பார்த்துட்டு வரீங்களா, நம்ம 2 பேரும் ஸ்விம் பண்ணலாம் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கன்னா, கேட்பால உடனே ஹீரோ வந்துட்டு இல்லம்மா நான் வரலன்னு சொல்லிட்டு போயிட்டு என்ன பண்ண காஃபி குடிச்சிருப்பான். எப்பவுமே அங்கதான் உட்காந்து காஃபி குடிப்பான் போல. நியூஸ் பேப்பர் வச்சு காஃபி குடிப்பான். இவன் என்ன பண்ணுவான், செடியூஸ் பண்ற மாதிரி ஹீரோ முன்னாடி வந்து அப்படியே அப்ளை பண்ற மாதிரி இப்படியே அப்ளை பண்ற மாதிரி வந்துட்டு கழட்டிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருப்பான். ஆனா ஹீரோ ஃபர்ஸ்ட் கண்டுக்கவே மாட்டான், பார்க்கவே மாட்டான். அப்படியே கண்டுக்கிறதுக்காக தண்ணி தட்டு தட்டுன்னு அடிக்கிறது, தொப்புன்னு விழுறது, இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருப்பாளா. உடனே ஹீரோ வந்து பாக்குறான், என்ன இவ பண்ணிட்டு இருக்கா, நம்மளே வந்துட்டு செல்ஃப் கண்ட்ரோலா இருக்கும்னு நினைச்சா இவ விட மாட்டா போலி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பாத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன பண்றான்னா, குளிக்கிறான். ஹீரோ பாக்குறான், அவன் இப்படி வரா அப்படி வரா. ஹீரோ வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு பார்க்க மாட்டேங்கிறான், கண்டுக்கதான் மாட்டேங்கிறான். அவன்டா வேலை ஒண்ணு பண்ணிட்டு இருக்கான். இவன் என்ன பண்றா, ஹீரோ கூப்பிட்டு ப்ளீஸ் எனக்கு அந்த டவல் எடுத்துட்டு வாங்க வரீங்களா, அங்க தூரமா இருக்கு, என்னால இருக்க முடியல, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்பாலாம். சரி சொல்லிட்டு ஹீரோ வந்து டவல் தானே கேட்கறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எடுத்து போய் கொடுப்பான். உடனே வந்துட்டு மேல போத்தி விடுங்களேன், ரோல் பண்ணி விடுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோ வந்துட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து போத்திதான் விடுவான். நீங்க ரொம்ப கைண்டான பர்சன், எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பேசிட்டு இருப்பா. இப்படி பேசிட்டு இருக்கிறதுலாம் ஹீரோட அம்மா வந்துட்டு பாத்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க இருக்கான இவன் வந்து என்ன பண்ணுவானா, எங்க உன் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. என் பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்ல மாட்டேன், மின்ட் எங்க சொல்லு, எங்க போய் நொழிய வச்சிருக்க, எங்க போனா 2 பொண்ணுங்களும் வந்துட்டு என் கையில தான் சாக போறாங்க, என்கிட்டதான் வந்துட்டு மாட்டிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இப்ப கொஞ்சம் இவனை பத்தி தெரிஞ்சிச்சு போல. இவங்க என்ன பண்றாங்கன்னா கையில வந்துட்டு கத்தி இதெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. இந்த பாரு நீ என்ன ஏதாச்சும் பண்ணாலும் உன்னை வெட்டிடுவேன், என் பொண்ணுங்க ஏதாச்சும் பண்ணாலும் நான் வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. இப்பதான் இவனை பத்தி எல்லாமே தெரியுது போல. சோ இது வந்து எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டேக் கேர்.